வாங்குங்க இன்றைக்கி சாயந்தரத்துக்கு மேலே என்ன வேலை நடந்துச்சுனோ இன்றைக்கி நைட்டு வந்து டின்னருக்கு வந்து நம்ம என்ன பண்ணோங்கிறதையும் சேர்த்து பார்த்துடலாம். ஒரு குட்டி விலாக் மாதிரி. அம்மா வந்து ஊர்லேருந்து ஒரு 1/2 கிலோ வாக்கில் பூண்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை அப்படியே வச்சோம் அப்படின்னா நமக்கு வேகமாகவே வந்து கெட்டுப்போன மாதிரி ஆயிரும். அதனால் சரி எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து பூண்டு பல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வேகமாக வந்து இந்த பூச்சி எதுவுமே அரிக்காமல் இருக்கும். அதனால் தனித்தனியாக உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் வந்து எப்போவுமே நாட்டு பூண்டோட இந்த மாதிரி மலை பூண்டு தான் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவேன். அது ஏன்னு தெரில, நாட்டு பூண்டு வந்து சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப நேரம் உட்காந்து உரிக்கணும். இதுனால் ஒரு பூண்டு வந்து டக்குன்னு உரித்து டக்குன்னு வந்து வேலையை முடிச்சிடலாம். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து நான் மலை பூண்டு தான் வந்து யூஸ் பண்ணுறது. பூண்டு குழம்பு வந்து மலை பூண்டில் வச்சு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். சென்னையில் மலை பூண்டு வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து கிடைக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் ஊர்லேருந்து எப்போ அம்மா வர்றாங்களோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து பூண்டு வந்து வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக வந்து உரித்து வச்சாச்சு. அதே மாதிரி களி வெல்லத்தையுமே ஒரு கேரி பேக்கில் வந்து போட்டு வச்சாச்சு. பாருங்கள், பூண்டு ஒரு பூண்டே வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இந்த வேலை முடியவும் மகனுக்கு சோறு ஊட்டிட்டு நைட்டு வந்து டின்னர் பார்க்குறதுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான். சப்பாத்திக்கு ஃபஸ்ட்டு வந்து மாவு பிணைஞ்சி ஊற வச்சுக்கலாம். சப்பாத்தி வந்து இந்த மாதிரி மாவு பிணைஞ்சி ஊற வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சமையல் எண்ணெய் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதே தான். எண்ணெய் வந்து மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்தா போதும். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் சூடாக இருக்கணும், வெது வெதுன்னு இருந்தால் போதும். அதில் சேர்த்துட்டு உப்பு கரைய விட்டு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிணைய வேண்டியதுதான். தண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு இருந்து நீங்கள் பிணைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து சூப்பராக சாஃப்டாக இருக்கும். சில பேர் வந்து தண்ணிக்கு பதிலாக பால் ஊற்றி கூட பிணைவாங்க. நம்ம இதுவே வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஒரு மூடி போட்டு இங்கிட்ட நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிற வரை ஊறட்டும். வடைச்சட்டி காயவும் 50 கிராம் போல் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் உருகி வரவும் மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவில் நான் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, முந்திரி, அப்புறம் தனி மிளகாய்த்தூள் எல்லாமே சேர்த்து வதக்கியாச்சு. மிளகாய்த்தூள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு ஒரு வதக்கிட்டு ஆற விட்டு மையாக வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன். ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். எல்லாமே நமக்கு நல்லா பச்சை வாசம் போகிற வரை கொஞ்சம் நேரம் வதக்குனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை மட்டும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து பாருங்கள். நமக்கு இன்னும் வந்து தண்ணி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு மசாலா பச்சை வாசம் போகிற வரை நம்ம கொதிக்க விடணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் நமக்கு கெட்டியாக இருக்கணும். ஒரு மூடி போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வேக விட்டோம் அப்படின்னா வேகமாகவே வந்து அந்த மசாலா பச்சை வாசம் எல்லாம் போய் வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், நமக்கு பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் வந்து மசாலா வேகிற மாதிரி இருக்குது, வேகட்டும். இப்போ நம்ம சப்பாத்திக்கு பிணைஞ்சு வச்சுருக்கிற மாவு எடுத்து பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஒரு தடவை நீங்கள் வந்து பிசைஞ்சாவே உங்களுக்கே தெரியும். பாருங்கள், ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் நமக்கு சூப்பராக சாஃப்டாக வரும். மாவு எடுத்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க. எனக்கு கல் கொஞ்சம் பெரிய கல், அதனால் பெரிய பெரிய உருண்டையாகவே உருட்டிக்கிட்டேன். பிரித்ததுக்கப்புறம் அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிற வரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா வந்து பன்னீர் பட்டர் மசாலாவோட அந்த மசாலா வந்து நல்லா பாதியாக குறைஞ்சி பச்சை வாசம் எல்லாமே வந்து போய் சூப்பராக ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில்
நம்ம வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம். எப்போவுமே போல் தான் பன்னீர் போட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து வேக விட்டுறக்கூடாது. கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் கூட வேக விட்டால் கூட போதும் தான். 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடக்கூடாது, ரொம்ப வலுத்து போன மாதிரி ஆயிரும் பன்னீர். க்ளோஸ் பண்ணி வேக விட்டுக்கோங்க. நான் ஒரு 7 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தேன். சூப்பராக பன்னீர் வெந்து கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபைனல் டச்சாக கசூரி மேத்தி சேர்த்துக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விடக்கூடாது. ஒரு 1/4 ஸ்பூன் போல் பட்டரை விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். இனிமேல் நம்ம சாப்பிடும்போது எடுத்தால் போதும். இங்கிட்டு கோதுமை மாவு வந்து அந்த உருண்டைகளை கொஞ்சம் போட்டுக்கலாம், நம்மளுக்கு உருட்டும் போது வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த மாவில் வந்து ஒரு பிரட்டிட்டு கல்லை நல்லா வந்து விரித்து விட வேண்டியதான். ஓரங்களையும் வந்து கொஞ்சம் தடிமனாக இல்லாமல் நடுவில் நம்ம எந்த அளவுக்கு வந்து நீட்டி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு வந்து ஓரங்களையும் வந்து நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் காயவும் சப்பாத்தி போட்டுக்கலாம். நல்லா ஒரு பக்கம் உங்களுக்கு வேகணும். முதையே வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிடக்கூடாது, வெறும் கல்லில் தான் வந்து நம்ம வந்து சப்பாத்தி போடணும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா உங்களுக்கு வெள்ளையானதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போடுங்க. அந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வந்து வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் சேருங்க. இப்படி பண்ணால் தான் வந்து சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முதல்ல எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி ஹார்ட் ஆயிரும், அப்படி இல்லைன்னா அப்படியே முறுமுறுன்னு வர்ற மாதிரி ஆயிரும். 2 பக்கமும் வெள்ளையாக வேக விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம், இல்லை எண்ணெய் சேர்க்காம கூட சப்பாத்தி பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், 2 பக்கமும் நல்லா வேக விட்டு எடுத்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி ரெடி. அவ்வளோதான், நல்லா சுட சுட சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வச்சு சாப்பிட்டு இன்றைக்கி வந்து டின்னர் முடிச்சாச்சு. ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ரவீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.